ஐவர்மலை குழந்தை வேலப்பர். இது பஞ்சபாண்டவர்கள் தங்கிய மலை, சமணர்கள் வாழ்ந்த இடம், அதுபோக சித்தர்கள் வசித்து இருந்த இடம். தோல் நோயால் பாதிக்கப்பட்ட வந்ததற்கு நீ மேலே முருகன் கோயிலை கட்டி வச்சு கும்பாபிஷேகம் பண்ணி உனக்கு குணம் தீரும் அப்படின்னு. கீழேருந்து மேலே வரைக்கும் 100 படி இடையில பெரிய சுவாமி திரௌபதி அம்மன், மேலே குழந்தை வேலப்பர். ஐவர்மலை குழந்தை வேலப்பர். இது பஞ்சபாண்டவர்கள் தங்கிய மலை, சமணர்கள் வாழ்ந்த இடம், அதுபோக சித்தர்கள் வசித்து இருந்த இடம். இது சித்தர்கள் வாழ்ந்த இடம். திரௌபதி அம்மன் கோயிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பெரிய சுவாமி ஜீவசமாதின்னு இப்போ இருக்குது. அது இங்கே இருந்து அவர் கஞ்சி கலையமெல்லாம் கொண்டு மக்களுக்கு இது பண்ணி ஊற்றி இருக்கிறவர். ஊற்றிட்டு போட்டு அப்புறம் இன்னொருத்தர் முருகானந்த சாமின்னு சொல்லி போட்டு மேலே தோல் நோயால் பாதிக்கப்பட்டு அப்போ இங்குள்ள நிர்வாகிகளை பார்த்து அவர் வேணுங்கிற செஞ்சு கொடுக்க, அவர் தோல் நோயால் பாதிக்கப்பட்டு வந்தவருக்கு நீ மேலே முருகன் கோயிலை கட்டி வச்சு கும்பாபிஷேகம் பண்ணி உனக்கு குணம் தீரும் அப்படின்ட்டு இருக்கிறார். அதே மாதிரி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அவர் கையாலேயே நெய் ஊற்றி இருக்கிறார் சாப்பாட்டுக்கு. இப்பவும் அது வழக்கங்கள் நடைபெறும். இப்பவும் அது வழக்கம் போல் கார்த்திகை அன்னைக்கு வந்தீங்கன்னா அது பார்க்கலாம். முதல்ல தீர்த்த முடிவாக, 2வது சூடும் பத்தி சூடு திறந்து காமிச்சிட்டு அப்புறம் எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்றாங்க சார். இது ஐவர்மலை. இந்த இடத்துக்கு முருகனுக்கு சேர்ந்த இதனால அந்த மாதிரி செய்வாங்க. பழனி பழனி விட்டு பாப்பம்பட்டி, நெய்க்கார வெட்டி, இது பாப்பம்பட்டி பிரிவிலிருந்து பஸ் இல்லை, அதனால் 2 வீலர் ஏதாவது இருந்தால் வரலாம். பழனி உடுமலை கொழுமம் ரோடு. எத்தனை படிக்கட்டு இருக்கும்? 100 படி சார். கீழேருந்து மேலே வரைக்கும் 100 படி இடையில பெரிய சுவாமி திரௌபதி அம்மன், மேலே குழந்தை வேலப்பர். அது சித்தர்கள் சமாதியெல்லாம் கீழே தான் இருக்கு. பஞ்சபாண்டவர்கள் தங்கிய மலை, சமணர்கள் வாழ்ந்த இடம். வரகுணப்பாண்டிய மன்னன் காலத்திலேயே இந்த கோயில் இருக்குது. கிமு கிறிஸ்து பிறப்புக்கு முன் அப்படின்னு கீழே அந்த கல்வெட்டுல பார்த்தீங்கன்னா கீழே அங்கே ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு பக்கத்தால கிமு ஆண்டுன்னு போட்டிருப்பாங்க. கிறிஸ்து பிறப்புக்கு முன் வரகுணப்பாண்டிய மன்னன் அந்த காலத்திலேயே இங்கதான் வணங்கிட்டு போனதாக சொல்றாங்க. நீங்க கீழே போனீங்கனாலும் அந்த கல்வெட்டுல பார்க்கலாம்.